பணியாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம எல்லா மையங்கள்லையுமே ப்ரீஸ்கூல் அசஸ்மெண்ட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டை இருக்கும். அது ஆய்வு அட்டை, முன்பருவ கல்வி குழந்தைங்களுக்கான ஆய்வு அட்டை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆய்வு அட்டையில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு குழந்தை, அந்த குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குது, உடல் இயக்க வளர்ச்சி எப்படி இருக்குது, அறிவுத்திறன், எழுத்து, மொழி அறிவு, அப்புறம் படைப்பாற்றல், இந்த மாதிரி ஒரு 5 வகையான வளர்ச்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் குறிப்போம். இப்போனா 8வது மாதம் பண்ணுவோம், 11ஆம் மாதம், 2வது மாதம், 5வது மாதம், இப்படி 4 டைம் ஆய்வு பண்ணுவோம். ஆய்வு பண்ணுறப்போ நம்ம அந்த குழந்தைய பார்த்து இந்த குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்டையில் குறிப்போம். அந்த அட்டையில் குறிக்கிறதுக்கு பதிலாக நம்ம இனிமேல் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, டிஎன்ஐசிடிஎஸ் ஆப்பில் பதிவு பண்ண போகிறோம். அதாவது ப்ரீஸ்கூல் அசஸ்மெண்ட், அதாவது அந்த ஆய்வை நம்ம டிஎன்ஐசிடிஎஸ் ஆப்பில் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ டிஎன்ஐசிடிஎஸ் ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ண உடனே முதல் வேலையாக உங்களுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மேலுமில் போய்ட்டு சர்வருக்கு ஒத்திசைவு கொடுத்துடணும். ஒத்திசைவு வேலை பார்க்கறதுக்கு முன்னாடியும் ஒத்திசைவு கொடுத்துடணும், வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஒத்திசைவு கொடுத்துடணும். சரியா? ஒத்திசைவு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் சர்வருக்கு உங்கள் டேட்டா எல்லாமே போகும். நீங்கள் பதிவு பண்ணது எல்லாமே அங்கே சர்வருக்கு போகும். இப்போ இப்படி ஒத்திசைவு கொடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு 3 to 6 வயசில் ஒரு குழந்தைய எடுத்துக்கிறேன். நம்ம ப்ரீஸ்கூல் அசஸ்மெண்ட் எப்போ பண்ணுவோம், எந்த குழந்தைங்களாம் பண்ணுவோம்னா 2 to 5 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்கள் பண்ணுவோம். இதில் 3 to 6 வயசில் கேட்டகரியில் ஒரு குழந்தைய நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் ஏரியா குழந்தைங்க எல்லோரும் இருப்பாங்க. ஏன்னா முன்னாடியே நம்ம ஏற்றி வச்சே தான். நம்ம ப்ரீஸ்கூல் குழந்தைங்கள தான் நம்ம ஆய்வு பண்ண போகிறோம். சரியா? கயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை இருக்காங்க. அந்த குழந்தைக்கு நம்ம இப்போ ஆய்வு பண்ண போகிறோம். இந்த குழந்தைக்கு பக்கத்தில் ஒரு ஃபோன் நம்பர் மாதிரி இருக்கும், ஒரு கால் பண்ணுற சிம்பிள் மாதிரி இருக்கும். அதை அழுத்திடக்கூடாது. சரியா? இந்த குழந்தையோட பேரை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகும். சரியா? அந்த பேரு கீழே இருக்க ஃபோன் நம்பரை டச் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா கால் போயிடும். அதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல இப்படி டச் பண்ணிக்கலாம். இந்த குழந்தைக்கு அந்த குழந்தையோட பேருக்கு நேராக இந்த இடத்துல இப்படி டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரியா? இதில் லைட்டாக அப்படி அதை மேலே தள்ளி விட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்கும். இந்த குழந்தைகள் மையத்துக்கு வருகை புரிகிறதா, அது நம்ம சென்டருக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. கீழே பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் தான் இருக்கும். சரியா? நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த குழந்தை வருகை புரிகிறதான்னு கேட்டிருக்கு பார்த்திங்களா? இதுக்கு பக்கத்தில் ஒரு கட்டம் இருக்கும். அந்த கட்டத்தை நம்ம இப்போ டிக் அடித்தோம் அப்படின்னா இந்த குழந்தை மையத்துக்கு வருகிறது, ஆம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துடணும். கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா இங்கே புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்துடும், திறனறிதல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துடும். சரியா? இதுக்குள்ளே போய் தான் நம்ம ஆய்வு பண்ண போகிறோம். இப்போது இந்த திறனறிதலை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த குழந்தைக்கு பதிலாக வேறு ஒரு குழந்தைக்கு டிக் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த டிக்கை எடுத்து விட்டுறலாம். சரியா? ஸோ குழந்தைய தெரியாமல் இன்னொரு குழந்தைக்கு போட்டிங்கன்னா நீங்கள் டிக்கை எடுத்து விட்டுக்கலாம். சரியா? இப்போது திறனறிதல் அதுக்குள்ளே போனீங்கன்னா பார்வையிடுதல் இருக்கும். இந்த பார்வையிடுதலை ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த குழந்தையோட இப்போதைய எடை என்ன, இந்த மாதத்தோட எடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடை உயரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடணும். இப்போ இந்த பார்வையிடுதலுக்கு போனோம்னா எடை உயரம் கேட்கும். எடை உயரத்தில் நீங்கள் தற்போதைய எடையை நீங்கள் பதிவு பண்ணிடணும். பதிவு பண்ணிவிட்டு அடுத்து அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா அந்த ஆய்வு அட்டையில் என்னென்னலாம் கேள்வி இருக்கோ, என்னென்னலாம் வளர்ச்சி இருக்கோ அது எல்லாமே இங்கே இருக்கும். ஏன் இந்த குழந்தை சுறுசுறுப்பாக விளையாடுதா, அந்த கேள்விகள்லாம் பாருங்கள். ஒரே இடத்தில் குதிக்க முடிகிறதா, மணிகளை கோர்க்க முடிகிறதா, இந்த மாதிரி
கேள்விகள் கேட்கும். அது அந்த குழந்தை சரியாக பண்ணுச்சுன்னா நீங்கள் ஆம்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. சரியா? கொடுத்துட்டு அடுத்து இப்போ உணரும் திறன் அடுத்த கேட்டகரி. நிறங்களை கண்டறிய முடிகிறதா, இந்த மாதிரி ஒலி கேட்க முடிகிறதா, அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த ஆய்வட்டையில் இருக்கிறதா அதில் இருக்கும். சரியா? இதை பார்த்து நீங்கள் கவனமாக குறிக்கணும். சரியா? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு ஒவ்வொரு குழந்தைக்கு நீங்கள் 1-2 குழந்தைங்க படிச்சிங்கன்னா கூட மற்ற குழந்தைங்க எல்லாத்துக்கும் அந்த கேள்வி உங்களுக்கே ஞாபகம் வந்துடும். ஓகே, அப்போ இந்த கேள்விக்கு இந்த குழந்தை சரியாக தான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ அதை பார்த்து கவனமாக நீங்கள் கொடுக்கணும். சரியா? இப்போ இந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதில் கேட்டுக்கிற எல்லா கேள்விக்கும் அந்த குழந்தை சரியான முறையில் வந்து இருக்குது. அதனால் நான் வந்து எல்லாமே ஆம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ 5 கேட்டகரி முடித்தாச்சு. படைப்பாற்றல் தான் கடைசி கேள்வி, அதையும் நம்ம பதிவு பண்ணியாச்சு. ஒருவேளை நீங்கள் முன்னாடி போகணும் அப்படின்னா, முன்னாடி உள்ள கொஷின் போகணும் அப்படின்னா முன் செல் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா முன்னாடி உள்ள கொஷின் போயிடும். இல்லையா? அடுத்துன்னு கொடுத்திங்கன்னா அடுத்த கொஷின் போயிடும். அடுத்து இப்போ அந்த ஆய்வட்டையில் இருக்கிற 5 வளர்ச்சியும் பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு கேள்விக்கு நீங்கள் வந்து இல்லை, இந்த குழந்தை வந்து ஒலி கேட்க முடியல, மணிகளை கோர்க்க முடியல, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல டிக் வந்து இன்ட்டு மார்க்காக மாறிடும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்களேன். இப்போது நடனம், நாடகம், இசை போன்ற செயல்களில் பங்கேற்கிறதா, நான் இல்லைன்னு போட்டேன். இல்லைன்னு போட்டோன்னு பாருங்கள், படைப்பாற்றலில் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் முன்னேற்றம் தேவை அப்படிங்கிற மாதிரி இங்கே விழுந்துடும். அதாவது இன்ட்டு மார்க் விழுந்துடும். சரியா? அதனால் எல்லா குழந்தைங்களுக்கும் கவனமாக பார்த்து இந்த குழந்தைங்க சரியான முறையில் செய்தால் பார்த்து நீங்கள் போடுங்க. சரியா? முடிச்சுட்டு சமர்ப்பிக்கவும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துடணும். கொடுத்துட்டிங்கன்னா திறனறிதல் ஆய்வு பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஆய்வு நாள் நீங்கள் சமர்ப்பிக்கவும் கொடுத்த உடனே முதல் ஆய்வு வந்து முடிஞ்சிட்டு. சரியா? இது நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்கீங்க, என்னென்ன ஆம்னு கொடுத்தீங்கன்னு பார்க்கணும் அப்படின்னா இதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அது வந்து காண்கன்றிருக்கு பாருங்கள், ஒரு கண்ணு மாதிரி, அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். எந்த தேதியில் ஆய்வு பண்ணீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? இவ்வளோ தான். இந்த குழந்தைக்கு ஆய்வு முடிஞ்சிட்டு அடுத்த ஆய்வை நம்ம வந்து 5ஆவது மாதம் நம்ம பண்ணணும். சரியா? இதே மாதிரி நீங்கள் உங்கள் ப்ரீஸ்கூல் குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உடனே மேலுமில் போயிட்டு ஒத்திசைவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துடணும். ஒத்திசைவுன்னு கொடுத்துட்டிங்கன்னா தான் நீங்கள் பதிவு பண்ணது சர்வருக்கு போகும். இப்போ சர்வருக்கு சிங் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். மறுபடியும் பழைய இடத்துக்கு வந்துடும். இப்போ திருப்பி போய் அந்த குழந்தைய நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதே மாதிரி அந்த குழந்தைய வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஆல்ரெடி டிக் அடித்து இருந்துச்சு அப்படின்னா அங்கே நீங்கள் ஏதோ வந்து பண்ணியிருக்கீங்க, ஏதோ என்ட்ரி போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு உள்ளே போய் நீங்கள் திறனறிதல் போய் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த டேட்டில் ஆய்வு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்துடும். வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த ஒரு 3 மாதம் கழித்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே குழந்தைக்கு 3 மாதம் கழித்து இன்னொரு ஆய்வு பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் பார்வையிடல் அப்படின்னு போயிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். கவனமாக பண்ணணும். இதுக்கு என்ன நோக்கம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திறனறிதல் கேட்டகரியில் எந்தெந்த குழந்தைங்கள்லாம் சில செயல்பாடுகளை செய்ய முடியாமல் இருக்காங்களோ அவங்கள கண்டறிஞ்சு அவங்களுக்கான நியூட்ரிஷன் இன்டர்வென்ஷன், அதாவது
ஊட்டச்சத்தை உயர்த்துவதற்கான வழிகளை மேற்கொள்ளப்படும். அதுக்காக தான் இந்த ப்ரீ ஸ்கூல் அசஸ்மெண்ட். சரியா? வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தயங்காமல் கேளுங்க. தேங்க்யூ.